ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன், நீங்களும் சூப்பராக இருக்கீங்க நம்புகிறேன். இப்போவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா சித்திரை திருவிழா நடந்துகிட்ருக்கு. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பாப்பா பிறந்தப்பறம் கருப்பண்ணசாமி கோயிலுக்கு வரணும்னு ஆசைங்க. அதுக்கப்புறம் சரி ஃபேமிலியாக கூட்டிகிட்டு வரணும் அப்படின்ட்டு தான் நம்ம இப்போ அழகர் கோயிலுக்கு வந்திருக்கோம். அழகர் கோயில் வந்து மலை மேலே மலை மேலே போனீங்கன்னாக்கா முருகரோட அறுபடை வீட்டில் இருக்க பழமுதிர்ச்சோலை இருக்குது. அதுக்கப்புறம் ராகாசி அம்மன் கோயில் இருக்குது. அங்கே சுனை அருவி ஒன்று இருக்குது. ஓகேங்களா, அங்கே போகலங்க, ஏன்னா வெயில் அதிகமாக இருக்குது. பாப்பாவை கூட்டிகிட்டு அவ்வளோ தூரம் போக முடியாது. ஸோ நம்ம கருப்பண்ணசாமிக்கிட்ட வந்து பூஜை பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு தான் நான் இப்போ அழகர் கோயில் வந்திருக்கோம். வந்துட்டு ஐயா கருப்பரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் அழகரை பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்ப வேண்டியது தாங்க. ஓகே மக்களே, ஒருவழியா கடைசியாக வந்தாச்சு. எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அழகர் கோயிலுக்கு வந்திருக்கோங்க. நம்ம கார் அங்கே பார்க் பண்ணியாச்சு. ஓ மங்கி இருக்கு. இதுதான் மதுரையோட அழகர் கோயிலோட என்ட்ரன்ஸு. இன்றைக்கேன்னு இல்லைங்க, எப்போவுமே நம்ம மதுரைக்கும் மதுரை மக்களுக்கும் அங்கே இருக்க அழகர் கோயிலுக்கும் காவல் நம்ம கருப்பு இருக்காங்க. அவரை பற்றி வரலாறு தெரியலைங்க எனக்கு. நான் முடிஞ்சளவுக்கு தேடி பார்த்தேன். ஒரு சிலது கிடைச்சது, ஒரு சிலது கிடைக்கல. ஆனால் இன்றைக்கி தெரியறதே சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் சேர சோழ பாண்டியன் இருந்துச்சுல்ல, இது பாண்டிய நாடு, பக்கத்தில் இருக்கிறது சேர நாடுன்னு வச்சுக்கோங்க. சேர நாடுனா இப்போ இருக்க கேரளா தான் சேர நாடாக இருந்தது. அந்த நாட்டில் இருக்கப்போ அந்த காலத்து மன்னர், ஓகேவா, அந்த காலத்தில் அந்த குறிப்பிட்ட பீரியடில் இருந்த மன்னர் வந்து இது மாதிரி பாண்டிய நாட்டுக்கு வரப்போ அழகரை பார்த்தாரு. அழகரோட விக்கிரக சிலை அழகாக இருக்கிறப்போ இந்த மாதிரி சிலை வந்து நம்ம நாட்டில் இருந்தால் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் மரியாதையாகவும் இருக்கும், நம்ம நாடு ஒன்றும் வளம் பெறும் அப்படின்னு நினச்சி இந்த சிலை எங்கேருந்து எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சார். ஸோ அது என்ன பண்ணாருன்னா, அந்த நாட்டில் அந்த கேள்விப்பட்டவொடனே அங்கே இருக்க அமைச்சர்கிட்ட மற்றவங்ககிட்ட இதை பற்றி ஆலோசிக்கிறப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை அந்த அழகர் சிலை வந்து ரொம்ப சக்தியான சிலை, அங்கேருந்து எடுத்துகிட்டு வர முடியாது அவ்வளோ சீக்கிரம் அப்படின்னு. நம்மளுக்கு தெரியுமே, கேரளா வந்து அங்கே இருக்க ஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா மந்திரம் மாந்திரிகம் அதெல்லாம் ஃபேமஸ் தானே. அங்கே இருக்க நம்பூதிரிங்கள்லாம் கூப்பிட்டு இது மாதிரி எடுத்துகிட்டு வரணும். அவங்களும் அதுதான் சொன்னாங்க, இல்லை அவ்வளோ சீக்கிரம் எங்களாலேயும் அதை எடுத்துகிட்டு வர முடியாது, என்னதான் நாங்கள் மாந்திரிகம் பண்ணாலும் மந்திரம் படித்தாலும் அவ்வளோ சீக்கிரம் எடுத்துகிட்டு வர முடியாது, அதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அதுவரையும் நாங்கள் கோயிலே இருந்து அந்த மந்திரத்தை சொல்லி அந்த சிலையோட சக்தியை கம்மி பண்ணி தான் நான் இங்கே எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்னு சொன்னாங்க. சரி நீங்கள் பண்ணுங்கள், எனக்கு வந்து அந்த சிலை இங்கே இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லி அனுப்பிச்சாச்சு. இதுக்கு காவலாக கருப்பண்ணசாமியை அனுப்பிச்சி விட்டாங்க. கருப்பண்ணசாமியோட ஆரம்ப கதை வந்து எனக்கு தெரியல. ஒன்று ஐயப்பன் கூட சம்மந்தத்தை பற்றி பேசுகிறாங்க, ஒன்றும் ராமர் கூட சம்மந்தத்தை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் அவரோட தொடக்க கால கதை எனக்கு கிடைக்கவே இல்லைங்க. உங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள், ஓகேங்களா. இது போயிட்டு அழகர் கோயிலில் வந்து இவர் என்ன சொன்னார், கருப்பர் என்ன சொன்னார், நான் இங்கே பாதுகாக்கிறேன், வெளியே இருந்து நீங்கள் போயிட்டு உங்கள் மஞ்சள் உற்சவனை செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, இப்போ ஒருத்தர் யாரும் நம்ம தெரியாதவங்க வந்து கோயிலில் இருக்காங்க அப்படின்றப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டாப் பண்ணுவோம், நீங்கள் யாருங்க, எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க, ஸோ இது மாதிரி யாரும் கேட்டுறக்கூடாதுன்னு அவங்க என்ன பண்ணாங்க, யார் கண்ணுக்கு தெரியாமல் தான் நம்ம மந்திரத்தை படிக்கணும் அப்படின்ட்டு இருக்கிற 18 மந்திரம் வந்து என்ன பண்ணாங்க, கண்ணில் வந்து ஒரு மை வச்சுக்கிட்டாங்க. அந்த மை வச்சாக்கா யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டோம் அப்படின்றது இதில் கண்ணில் மை வச்சுக்கிட்டு அந்த இருந்த 12 நாளுக்கும் 18 மந்திரவாதிகளும் மந்திர உச்சாரம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அது கருவிலேருந்தே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாளடைவில் அங்கே அந்த அழகரோட முகம் வந்து பொலிவடைஞ்சு கம்மியாகிட்டே வந்தது. ஃபஸ்ட்டு இவரு கருப்பர் வந்தார்ல, கருப்பர் வரப்போவே இந்த அழகர் பார்த்துட்டார். அழகரோட சாந்தமான முகத்தையும் அந்த பொலிவையும் அவரை பார்த்தோன்னே அவர் மனசே கொஞ்சம் மாறிடுச்சு. அப்படி மாறிட்டு இருக்கப்போ அதுக்கப்புறம் இது மாதிரி நடந்துகிட்ருக்கு. அழகர் முகத்தில் பொலிவு கம்மியாகிட்டுருக்கு.
இதெல்லாம் பார்க்க கருப்பருக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக போச்சு. நம்ம பண்ணுறது சரியில்லை, இது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணார், பொறுப்போம் இவங்க என்ன தான் பண்ணுறாங்க பொறுத்து பார்க்கலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தார். அப்படி இருக்கிறப்போ அந்த கோயில் குருக்களோட கனவுல வந்து அழகர் போயிட்டு இது மாதிரி என்னை வந்து கடத்திட்டு போகிறதுக்கு வந்திருக்காங்க, என்னோடய சக்தியை கம்மி பண்ணிகிட்டு இருக்காங்க, இது மாதிரி மந்திரம் உச்சாடனம் பண்ணிவிட்டு கம்மி பண்ணிகிட்டு இருக்காங்க, இது மாதிரி தான் உள்ளே இருக்காங்கன்னு சொன்ன உடனே இந்த ஐயர் என்ன பண்ணார், அங்கே இருக்க பாண்டிய நாட்டு மன்னர்கிட்ட போய் சொல்லிவிட்டு மன்னர் சொன்னார், சரி ஓ நீ காலையில் பெருமாளுக்கு நெய்வேத்தியம் பண்ணுறப்போ என்ன பண்ணுற, மிளகு சுட சுட மிளகு சாதம் போட்டு அப்படின்னாங்க. இப்போ சூடாக ஒரு காரம் சாப்பிட்டா என்ன ஆகும், கண்ணில் தண்ணி வந்துகிட்டே இருக்குமா, அதே மாதிரி சுட சுட மிளகு சாதம் சாப்பிட்றப்போ என்ன ஆச்சுன்னா அந்த மந்திரவாதிங்களுக்கு பசி எடுக்கும்ல, இந்த கடலை பெருமாளுக்கு வைக்கிற நெய்வேத்தியம் தான் அவங்க சாப்பாடாக எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்படி எடுக்கிறப்போ இது மாதிரி மிளகு சாப்பிட்டு அவங்க வந்து சுட 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 மிளகு காரத்தோடு சாப்பிட்றப்போ கண்ணிலேருந்து தண்ணி வர வர அந்த மை கலைஞ்சிருச்சு. அப்போ மை கலைஞ்சதுன்னு இவங்களோட உருவம் தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. ஓகேங்களா. ஒரு கட்டத்தில் வந்து எல்லாரும் பார்த்தாங்க. அப்புறம் வந்து இவங்களை கட்டுப்படுத்த முடியாது, இவங்க தான் மந்திரவாதியாச்சு. இவங்க வந்து என்ன பண்ணாங்க, வரவங்களெல்லாம் தடுத்துட்டு கட்டுப்படுத்திட்டு இவங்க வந்து ரொம்ப அராஜகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து கருப்பருக்கு சுத்தமாக பிடிக்காதப்போ என்ன பண்ணார், அவர் கோவப்பட்டு அந்த 18 மந்திரவாதியை என்ன பண்ணாங்க, கொன்னுட்டு அழிச்சிட்டு அதில் வந்து 18 படியாக ஆக்கிட்டார். 18 படி கீழே புதைச்சி வச்சுட்டு ராஜகோபுரம் 18 படிக்கில் புதைச்சி வச்சுட்டு 18வது படியில் நானே அழகருக்கு காவலாக இருக்கேன், இனிமேல் எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தேதி வரையும் அந்த ராஜகோபுர கதவுல உறைஞ்சிட்டாரு. அருவமாக உறைஞ்சி இன்னைக்கு தேதி வரையும் 18 படிக்கு வந்து அவர் தான் அதிபதியாக இருந்து அழகரையும் பாதுகாத்துட்டு வர்றாரு. இப்பயே கள்ளழகர் வந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணத்துக்கு போகிறதுனா கூட என்ன நகை போட்டாங்க, ஏது என்னென்ன பண்ணாங்க எல்லாத்தையும் அழகர்கிட்ட சொல்லிட்டு தான் அழகரை கூட்டிகிட்டு போவாங்க. அதுவும் இல்லாமல் அழகர் வந்து ராஜகோபுரத்து வழியாக வரமாட்டார். அதாவது ராஜகோபுரம் பக்கத்தில் இருக்க அந்த வண்டிங்கள்லாம் போயிட்டு வரோம்ல, அந்த காலத்தில் மாட்டு வண்டி, கோவிலுக்கு தேவையான பொருள்லாம் போட்டோம்ல, அது மாதிரி பாதை இருக்கும், வண்டி பாதை. அந்த வண்டி பாதை வழியாக தான் அழகர் அதெல்லாம் போயிட்டு வருவார். ஏன் அப்படின்னா 18 மந்திரவாதியை வந்து வெட்டி அந்த 18 படி கீழே புடைச்சதுனால அந்த ராஜகோபுரம் வந்து வாயில் வந்து தீட்டுப்பட்டதுனால அது வழியாக அழகர் வரமாட்டார். அவருக்கு பதிலாக சக்கரத்தாழ்வார் மட்டும்தான் வருவாங்க. இன்னைக்கு தேதி வரையும் அழகர் கோயிலோட வரவு செலவு கணக்கு வந்து கருப்பர் ஐயா கிட்ட படித்து காட்டப்படுது. அது மட்டும் இல்லாமல் அழகர் கோயில் சாவி வந்து கருப்பர்கிட்ட ஒப்படைக்கப்படுது. மெய்யா தெய்வம் பொய்யில்லா தெய்வம் கூப்பிட்ட உடனே வர்றது 18ஆம் படி கருப்பு தாங்க.